நார்த் கொரியாவிலிருந்து இப்போ ரீசெண்டாக சைனாக்கு ஒரு ஃப்ளைட் வந்து இறங்குச்சு. யாருன்னு பார்த்தா நார்த் கொரியாவோட பிரசிடென்ட்டுங்கிறாங்க. இப்படி ஒரு போஸ்ட் நார்த் கொரியாவில் இருக்குதுங்கிறதே எனக்கு இப்போதான் தெரியும். அவங்க இந்த போஸ்ட்டை நார்த் கொரியன் பிரீமியர்னு சொல்றாங்க. வந்திறங்கியது நார்த் கொரியாவோட பிரீமியர் பாக் தே சாங். இவர் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கை சந்திக்க வந்திருக்காரு. லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னு ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. வெளியில இருந்து பார்க்க இது ஒரு சாதாரண தூதரக மீட்டிங் மாதிரி இருந்தாலும் உலகம் முழுக்க இருக்க பாதுகாப்பு ஆய்வாளர்கள், வெளிநாட்டு கொள்கை நிபுணர்கள் இந்த சந்திப்பை உன்னிப்பா கவனிக்கிறாங்க. நார்த் கொரியால மொத்த மக்கள் தொகையே 2,60,00,000 பேர். பல ஆண்டுகளா கடுமையான பொருளாதார தடைகள், இன்டர்நேஷனல் ஐசோலேஷன், பொருளாதார வளர்ச்சிங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. இப்படி இருக்கப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரணும். உலகத்தோட 2வது மிகப்பெரிய எக்கனாமிக் சைனாவுக்கு நார்த் கொரியா மாதிரி ஒரு நாட்டை தொடர்ந்து ஆதரிப்பதுனால என்ன லாபம்? பெரிய அளவுல ட்ரேடும் பண்ண முடியாது, இயற்கை வளமும் கிடையாது, காசு சம்பாதிக்க முடியாது. இருந்தாலும் நார்த் கொரியாவை எதற்கு தொடர்ந்து கூட்டாளியா வச்சிருக்காங்க? அதுவும் 70 வருஷமா அவ்வளோ பாசமா, அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நல்ல எண்ணமா? எதுவும் கிடையாது. நார்த் கொரியாவோட ஐடியாலஜியும் ஜியோகிராபிக்கல் லொகேஷனும் சைனாக்கு ரொம்ப முக்கியம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நாம சுமார் ஒரு 70 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு போருக்கு திரும்பி போக வேண்டும். நார்த் கொரியா சவுத் கொரியா கிடையே நடந்த கொரியன் வார். இதுல முதல்ல நார்த் கொரியாவோட கைதான் ஓங்கி இருந்துச்சு. ஆனா பின்னாடி ஐநாவோட படைகள் உள்ள வர நார்த் கொரியாவை பின்னுக்கு தள்ளி சைனாவோட எல்லை முடியும் தள்ளிட்டே போயிட்டாங்க. அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஐநா படைகள் சீனாவோட எல்லை வர வந்துட்டதை சீனா விரும்பவில்லை. அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஐநா படை சீனா எல்லை வர வந்ததை பார்த்து பதற்றமடைந்த சைனா அவங்க ஜெயிச்சு முழு கொரியாவும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு எதிர்காலத்துல அவங்க நாட்டு பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கும்னு ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. சரியான முடிவு தான். ஆயிரக்கணக்கான சீன வீரர்களை நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட்டா போருக்கு அனுப்ப இது அந்த போரோட திசையே மாத்திருச்சு. இப்ப நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஃப்ரெண்டு. சைனா நல்ல நண்பன். சைனாக்கு இந்த மேற்கத்திய படைகளை வந்து கிட்ட நெருங்க விடாம பார்த்துக்கிட்டாங்க நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்றதுனால. அப்போ ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கிடைச்சது 2 பேர்த்துக்கும். அப்புறம் நார்த் கொரியா சவுத் கொரியா பிரிஞ்சுது. அந்த போர்ல சீனா புரிந்து கொண்டது, சீனா பாதுகாப்பா இருக்கணும்னா நார்த் கொரியாவும் பாதுகாப்பா இருக்கணும். நார்த் கொரியா வெறும் அண்டை நாடு கிடையாது, அது சீன பாதுகாப்புக்கு ஒரு பஃபர் ஸ்டேட். பஃபர் ஸ்டேட்னா போட்டி போட்டுக்கிற 2 பெரிய சக்திகள் நாடுகளுக்கு நடுவுல இருக்க ஒரு குட்டி நாடு. அதாவது இப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டை கட்டிக்கணும், ஆனா அதை அவங்க மண்ணில் பண்ணாம நடுவுல ஒரு உக்ரைன் ஒரு குட்டி நாட்டை வறுத்து எடுத்துட்டு இருக்காங்களே, அங்க உக்ரைன் தான் பஃபர் ஸ்டேட். சேம் உக்ரைன் நேட்டோவோட சேர்ந்தா ரஷ்யா எல்லைகள்ல மேற்கத்திய ஆயுதங்கள் வந்து நிற்கும். அதை ரஷ்யா விரும்பல, அதனாலதான் இந்த போரே நடக்குது. சீனாவோட பாதுகாப்பு சிந்தனையில இப்ப நார்த் கொரியாங்கிற ஒரு லேண்டு, அதை வந்து அவங்க லேண்டா தான் பாக்குறாங்க. அது நாடு, மக்கள், உயிர் அந்த மாதிரிலாம் பார்க்கல. நார்த் கொரியாங்கிற ஒரு லேண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம போனா இல்ல அவங்க சீனாக்கு எதிரானவங்க கூட, அதாவது மேற்குலகத்து கூட சேர்ந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஆபத்து. ஏன்னா எதிரிகளோட ஆயுதம் அவங்க எல்லைகள் வரை வந்துடும். சீனா அவங்களுடைய பாதுகாப்புக்கு நார்த் கொரியாவை ஒரு லேயரா யூஸ் பண்றாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ்ல பெரும்பாலுமான முடிவு பணத்துக்காக எடுக்கிறது இல்ல. அந்த நாட்டோடைய பாதுகாப்பு, ஒரு நாட்டோடைய ஜியோகிராபிக்கல் லொகேஷன், அதன் எல்லைகள், இதெல்லாம் பொருளாதார லாபத்தை விட முக்கியமானது. அதனாலதான் நார்த் கொரியானால அவங்களுக்கு எந்த பயனும் இல்லைனாலும் நார்த் கொரியாவை இழக்கிற அந்த ஆபத்தை சீனா எடுக்க விரும்பவில்லை. இதுவரைக்கும் சைனாக்கு வடகொரியா ஏன் முக்கியம்னு பார்த்தோம். இப்ப வடகொரியாவுக்கு சைனா ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். அவங்களும் லாபம் இல்லாம இருக்க மாட்டாங்கல்ல. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா வடகொரியா இன்டர்நேஷனல் ஐசோலேஷன்ல இருக்கு. அதனால அவங்களோட பெரும்பாலுமான வெளிநாட்டு வர்த்தகம் ஒரே நாட்டு கூட தான், அது சைனா. உணவு, அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ், ஃபியூயல், ஏன் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொருட்கள் எல்லாத்துக்குமே வடகொரியா சைனாவை மட்டும்தான் நம்பி இருக்கு.
இந்த ட்ரேடை தாண்டி நார்த் கொரியாவுக்கு சைனானால ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கு. சைனா யுனைடெட் நேஷன்ஸுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய நிரந்தர மெம்பர். இப்போ வடகொரியா இந்த நியூக்ளியர் டெஸ்ட்லாம் பண்றாங்கல்ல, அணு ஆயுத சோதனைகள், அப்போ இந்த கவுன்சிலில் நார்த் கொரியா மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேணும்னு எப்பப்போல்லாம் டாபிக் வருதோ அப்போல்லாம் சைனா அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். சைனா ஒரு பர்மனன்ட் மெம்பருங்கிறதுனால வீட்டோ பவர் இருக்கு. யூஎன்னுடைய செக்யூரிட்டி கவுன்சிலோட எந்த ரெசல்யூஷனையும் வீட்டோ பவரை பயன்படுத்தி பிளாக் பண்ண முடியும். இது நார்த் கொரியாவுடைய அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பலம். உண்மையிலேயே சைனாக்கு நார்த் கொரியா நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு படிப்பு, அத்தியாவசிய வசதிகள், டெக்னாலஜி, அவங்க வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அவங்க நினச்சிருந்தா நார்த் கொரியாவை ஒரு சூப்பர் பவராகவே மாற்றிருக்கலாம். ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்க எல்லைகளில் ஒரு செக்யூரிட்டி கார்டு. நார்த் கொரியாவுடைய அணு ஆயுதங்கள், ஏவுகணைகள், இராணுவ கட்டமைப்புகள் இவையெல்லாம் இந்த மேற்கு சீனாவை நெருங்கி வராமல் தடுக்க உபயோகப்படுற ஒரு கருவி. சரி, இன்கேஸ் அங்கே கிம்மோட ஆட்சி கவிழ்ந்து டெமோக்ரஸி மலர்ந்துட்டா மேற்குலகம் நினச்சிருந்தா அதையும் எப்பயோ பண்ணியிருக்கலாம். அவங்க கிட்ட இல்லாத டெக்னாலஜியா, மிலிட்ரியா. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா எடுத்துக்கலாம். வெனிசுலாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாங்க. அதுக்கு காரணம் அங்கே எண்ணெய் இருந்துச்சு. ஈரான் கூட போருக்கு போனாங்க. தெரியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடுவாங்கன்னு. அப்போ வெனிசுலாவிலேருந்து எடுக்கிற எண்ணெயை அமெரிக்கா சந்தைப்படுத்தலாம். மறைமுகமாக அவங்களுக்கு தேவையே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மூடணும். அதில் லாபம் இருக்குது. இப்போ அடுத்து கிரீன்லாண்டு. இதுக்கு 3 நாடுகள் போட்டி. சைனா, ரஷ்யா, அமெரிக்கா. உலகம் வெப்பமயமாகுதல்னால இந்த பனி உருக ஆரம்பிச்சிருக்குல்ல. அப்போ கிரீன்லாண்டில் இருக்கிற பனி உருகுச்சுன்னா அங்கே ஒரு பாதை உருவாகும். அந்த பாதை கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், சூயஸ் கெனால் மாதிரி ஒரு முக்கியமான சென்டராகும். அது நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10-20 வருஷம் ஆகலாம். ஆனால் அதுக்கு இப்போவே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை யார் கட்டுப்படுத்துறதுன்னு. அந்த மாதிரி ஏதாவது நார்த் கொரியாவில் அதிசயம் நடந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் பெருசாக ஏதாவது இயற்கை வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால், அப்புறம் அங்கே டெமோக்ரஸி, ஜனநாயகம் மலரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. மேற்குக்கும் இந்த நார்த் கொரியாங்கிற பஃபர் ஜோன் வேண்டும். ஏன்னா நார்த் கொரியா இல்லைன்னா நேரடியாக இன்கேஸ் ஏதாவது மேற்குக்கும் சைனாக்கும் சண்டைன்னு ஏற்பட்டால், சீன எல்லைகளில் சண்டை நடத்தினா அவங்கக்கிட்ட எல்லா டெக்னாலஜி வெப்பன்ஸும் இருக்குது. சீனாவோட ஆயுதங்கள், மிசைல்ஸ் மேற்கு நாடுகளுக்குள்ளே புகுந்துடும். இது ஒரு பெரிய எஸ்கலேஷன் ஆகும். அப்போ நடுவே ஒரு பஃபர் ஜோன் இருக்கிறது மேற்குலகத்துக்கும் ஒரு சேஃப்டி ஜோனை உருவாக்கி தருது. ஆக மொத்தத்தில் உக்ரைன் ஆகட்டும் இல்லை நார்த் கொரியா ஆகட்டும், அங்கே வாழ்கிற மக்கள் ரொம்ப பாவமையா. இப்போ பங்களாதேஷை கூட பஃபர் ஜோன் ஆக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வாழ்கிற சாதாரண மக்கள் இந்த பவர் போட்டியில் பாதிக்கப்படுறது, பலியாகிறது, இல்லை பலி கொடுக்கப்படுறது, வாழ்க்கையை இழக்கிறது அவங்க மட்டும்தான். ஆயிரக்கணக்கில் உயிர் போகும். அப்புறம் போகிற நிறுத்திக்கிறேன்னு சும்மா ஒரு சைன் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது குத்தம் குறை இருந்தால் கூட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.